Hi friends, welcome to Tutor Joes. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் மேத் யூஸ் பண்ணி நமக்கு இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் ஆஃபீஸ் மேத் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதனுடைய பேஜுடைய பாட்டமில் நமக்கு அந்த ஈக்குவேஷன் எடிட்டர் இருக்கும். நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எடிட்டர் தான் நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணது வேண்டிய பார்த்தீங்கன்னா tan ஆல்ஃபா மைனஸ் காட் பீட்டா அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் எடிட்டரில் tan அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஆல்ஃபா அப்படிங்கிற சிம்பிள் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஏஎல் பிஹெச்ஏ ஆல்ஃபா அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்தா போதும் நமக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் அப்படிங்கிற சைன் டிஸ்பிளே ஆகணும், அதனால் மைனஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட் பீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகணும், அதனால் சிஓடி காட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துறேன். பீட்டா அப்படிங்கிற சிம்பிள் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பிஇடிஏ பீட்டா அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்தா போதும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பீட்டா அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை காஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இடத்துல ஃபஸ்ட் நான் ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது டிவைட் ஃபார்மெட்டில் வரதுனால ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நியூமரேட்டருடைய பார்ட்டை டைப் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுடைய டினாமினேட்டரில் எந்த பார்ட் இருக்கோ அந்த பார்ட் நம்ம டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நியூமரேட்டர் பார்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணோம், அதனால் காஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ப்ராக்கெட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறதுக்காக எல்இஎஃப்டி லெஃப்ட் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் பேரந்தசிஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும், அதனால் ரைட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துறேன், க்ளோஸ் பேரந்தசிஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும், அதனால் இந்த இடத்துல பர்சன்டேஜ் ஏஎல்பிஹெச்ஏ ஆல்ஃபா அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்தா போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணோம், அதனால் பர்சன்டேஜ் பிஇடிஏ பீட்டா அப்படிங்கிற சிம்பிளாக நான் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூமரேட்டர் பார்ட்டு கிரியேட் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டினாமினேட்டரில் வர பார்ட்டை டைப் பண்ணோம். நம்ம டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன், சிஓஎஸ் காஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆல்ஃபா அப்படிங்கிற சிம்பிள் வரணும், அப்போ பர்சன்டேஜ் ஆல்ஃபா அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட் அப்படின்னு சொல்லி வரணும், அதுக்காக இந்த இடத்துல டாட் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துறேன். சைன் பீட்டா அப்படிங்கிற நம்ம அடுத்தது கிரியேட் பண்ணோம், அப்போ சைன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பர்சன்டேஜ் பிஇடிஏ பீட்டா அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா அப்படிங்கிற சிம்பிள் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அந்த ஃபார்முலா கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் ஈக்குவல் ஏ டிவைடட் பை 2 சைன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா நமக்கு நியூ லைனில் வரதுக்காக இந்த இடத்துல நியூ லைன் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்றேன். இதில் ஃபஸ்ட் நமக்கு ஆர் அப்படிங்கிற சிம்பிள் வரணும், சாரி ஆர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரணும், அதனால் ஆர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் ஃபஸ்ட் நமக்கு இதில் டிவைட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன், ஓவிஆர் ஓவர் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஃபஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஏ அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரணும், டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 சைன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வரணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஏ அப்படிங்கிறதுக்காக நான் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸுக்குள்ளே ஏ அப்படிங்கிறது கொடுத்துறேன். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரணும், அப்போ சைன் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற சிம்பிளுக்காக பர்சன்டேஜ் ஏஎல்பிஹெச்ஏ ஆல்ஃபா அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவல் சிம்பிள் வரதுக்காக இந்த இடத்துல ஈக்குவல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி டிவைடட் பை சைன் பீட்டா அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணோம், அப்போ பி ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். டிவைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைன் பீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், 2 SIN சைன். நமக்கு பீட்டா அப்படிங்கிற சிம்பிள் வரதுக்காக பர்சன்டேஜ் பீட்டா அப்படிங்கிறத கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக சி டிவைடட் பை 2 சைன் காமா அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணோம், அதுக்காக ஈக்குவல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துறேன். நியூமரேட்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி அப்படிங்கிறது கொடுக்கணும். அடுத்தது ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பார்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைன் காமா அப்படின்னு சொல்லி வரணும், அப்போ 2 அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு சைன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரணும், இப்போ சைன் அப்படிங்கிறது கொடுத்துறேன். இப்போ காமா அப்படிங்கிற சிம்பிள் நம்மளுக்கு வரதுக்காக பர்சன்டேஜ் GAMMA காமா அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 2 சைன் காமா அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் ஆகிடும். இப்போ இதனுடைய ஃபார்முலாவுடைய சைஸ் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல சைஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். சைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாண்ட் சைஸ் கொடுக்கணும், அந்த இடத்துல 25 அப்படிங்கிற சைஸ் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபார்முலா 25 அப்படிங்கிற ஃபாண்ட் சைஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இதனோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com.
உங்களுக்கு அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் டியூட்டோரியல்ஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.